வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. மதுரை மாநகர் பழங்கானத்தம் நேருநகர் பகுதியில் மோகன்ராஜ் மற்றும் பிராக்கல்யா மோகன்ராஜ் என்ற தம்பதி கடந்த 6 ஆண்டுகளாக டக்கர் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற கார் மற்றும் பைக் சார்ஜிங் ஸ்டேஷன் நிறுவனத்தை நடத்தி வருகின்றனர். இந்தியா முழுவதும் இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான சார்ஜிங் ஸ்டேஷன்கள் சாப்ட்வேர் மூலமாக கட்டுப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிறுவனத்தில் 50க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் மோகன்ராஜ் பிராக்கல்யா தம்பதியினரின் மற்றொரு நிறுவனமான மதுரை காமராஜர் சாலை பகுதியில் உள்ள ஃபர்ஸ்ட் கால் ஆட்டோமேஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் பணிபுரிந்த மதுரை பேச்சியம்மன் படித்துறை பகுதியைச் சேர்ந்த சிவா என்ற மென்பொருள் பொறியாளரை தங்களின் டக்கர் மோட்டார்ஸ் நிறுவனத்திற்கு பணிமாற்றம் செய்துள்ளனர். இந்த நிலையில் மென்பொறியாளர் சிவா 2 நிறுவனங்களுக்கும் சாப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் ஆகியவற்றை கண்காணிக்கக்கூடிய அதிகாரியாகவும் அந்த துறையின் தலைவராகவும் பணியாற்றி வந்திருக்கிறார். இதற்கிடையே கடந்த 5 ஆண்டுகளாக டக்கர் மோட்டார்ஸ் நிறுவனத்தில் சாப்ட்வேர் புரோகிராமராக பணியாற்றி வந்த சிவா கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தங்களது நிறுவனத்திற்கு சொந்தமான 20 லட்சம் மதிப்புடைய சாப்ட்வேர்கள் மற்றும் பாஸ்வேர்டை சிசிடிவி கேமராக்களை ஹேக் செய்து திருடி சென்று விட்டதாக நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரான மோகன்ராஜ் மற்றும் இயக்குனர் பிராக்கல்யா ஆகியோர் SS காலனி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த நிலையில் SS காலனி காவல்துறையினர் தங்களது புகாரின் கீழ் விசாரணை தாமதமாவதாக கூறி விரைவாக விசாரணை நடத்த கோரி மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் நிர்வாக இயக்குநரான மோகன்ராஜ் மற்றும் இயக்குனர் பிராக்கல்யா தம்பதியினர் புகார் மனு அளித்தனர். இதுகுறித்து பேசிய டக்கர் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் சேர்மன் மோகன்ராஜ் தாங்கள் வெளியூர் சென்றபோது தங்களது நிறுவனத்தில் பணியாற்றி வந்த சிவா சிசிடிவி கேமராக்களை முழுவதுமாக ஹேக் செய்துவிட்டு தங்களது நிறுவனத்தில் இருந்து சாப்ட்வேர் மற்றும் பாஸ்வேர்டுகளை எடுத்து சென்று விட்டதாக கூறினார். கம்ப்ளீட் இது கிளவுட் நெட்வொர்க்கிங் சிஸ்டம். இது கிளவுட் நெட்வொர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை பூரா அவர் வச்சிருக்காரு. ஆஃபீஸ் சாவியை அவர்கிட்ட தான் கொடுத்தோம். அவர் தான் காலையில் திறப்பார், அவர் தான் பூட்டுவார். அன்றைக்கி திடீர்னு நாங்கள் கிளம்புறான்றக்கு என்ன ஒரு பிளான் தெரியல, உள்ளே இருக்கிற ஸ்டாஃப் வச்சு வெளியில் இருக்கிற ஒரு சக்தி ஏதோ ஒன்று வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, இதை எடுத்து கொண்டு போய் விற்றுருவோம், இல்லாட்டி போய் வேறு கம்பெனி ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற பிளானில் அதை எடுத்துகிட்டு போயிட்டார். தொடர்ந்து பேசிய அவர் சிவாவை காவல்துறையினர் அழைத்து பேசும்போது தங்களிடம் சாப்ட்வேர் மற்றும் பாஸ்வேர்டை தர முடியாது என கூறியதாகவும் தாமதப்படுத்துவதன் காரணமாக 125 கோடி ரூபாய் மதிப்புடைய தொழில்கள் முடங்கும் நிலை உள்ளதாகவும் வேதனை தெரிவித்தார். அவர் அக்சஸ் பண்ணி அதை பாஸ்வேர்டை க்ளோஸ் பண்ணலாம் இல்லாட்டி அவர் எங்கள் பிஸ்னஸ் எழுத முடியாதுன்னு அது நஷ்டமாகும். திரும்பவும் கொண்டு வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும், 1 மாதம் 2 மாதம் எடுக்கும். ஸோ இதுதான் அவரோட பிளான். அவர் நேற்று அங்கே ஸ்டேஷனில் வச்சு கேட்குறோம், SS காலனி ஸ்டேஷனில் அவர் நான் கொடுக்கவே முடியாதுன்றார். வந்துட்டு கொடுக்க முடியாதுன்னு போயிட்டார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.